Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து உடனடி சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ இந்த சட்னி வந்து செய்யிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி நேரம் தான் ஆகும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து விடவே மாட்டீங்க இந்த சட்னியை. சோ ட்ரை பண்ணி பாருங்க. சில நேரம் நமக்கு சமைக்காம ஒரு மாதிரி சோம்பல்தனமா இருந்துச்சுன்னா அந்நேரம் நமக்கு உடனடியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உடனே சட்னி செய்யணும்னா இந்த மாதிரி இந்த சட்னி 2 நிமிஷத்துல நம்ம தயார் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இதுக்கு இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். பார்த்தீங்கன்னா வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நம்ம பச்சையாக அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தக்காளி, பூண்டு, மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடுவோம். கடைசியாக வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 4 தக்காளிக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஒரு 10 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு, இதை போட்டு அரைச்சிக்குவோம். இப்போது நம்ம வந்து தக்காளி எல்லாம் அரைச்சிட்டோம். அதோடு சேர்த்து வெங்காயத்தையும் அரைச்சிடலாம். சட்னின்னு வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வச்சு தாளிச்சிக்கோங்க. இந்த சட்னியையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் வச்சு அதை கிளறினா போதும். அந்த எண்ணெய்லாம் நல்லா அந்த சட்னியில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த சட்னி சூப்பராக தயாராகிடும். சப்போஸ் உங்களுக்கு பச்சை வாசனை பிடிக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். சுவையான உடனடி சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.